ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு டாபிக் பத்தி பேசலாம். நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சின்ன உறுத்தல். என்னடா இது, நம்ம உதடு மட்டும் ஏன் இப்படி டார்க்கா இருக்கு? சிலருக்கு சின்ன வயசுல நல்ல பிங்க் நிறத்துல இருந்துட்டு போக போக கலர் மாறி இருக்கும். இதுக்கு என்னதான் காரணம்? சும்மா அழகு சம்பந்தப்பட்ட விஷயமா இல்ல இதுக்குள்ள வேற எதுவும் இருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா நாம பண்ற தப்பெல்லாம் என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாம். சரி, முதல் காரணம் நம்ம பழக்க வழக்கம்தான். பாருங்க, முதல் விஷயமே கொஞ்சம் கசப்பாதான் இருக்கும். புகைப்பிடிக்கிற பழக்கம். நீங்க ஸ்மோக் பண்றவரா இருந்தா வேற எந்த காரணத்தையும் தேடவே வேணாம். அந்த புகையில இருக்கிற நச்சு பொருள் நேரடியா உங்க உதட்டோட நிறத்தை காலி பண்ணிடும். ரத்த ஓட்டத்தை குறைச்சு உதட்டை கருக்க வச்சிடும். இதுக்கு வேற மருந்தே இல்ல. அந்த பழக்கத்தை விட்டா மட்டும்தான் உண்டு. அடுத்து காஃபி, டீ. நம்மள பல பேர் இதுக்கு அடிமை. காலையில 1, மதியம் 1, சாயங்காலம் 1ன்னு போயிட்டே இருக்கும். தப்பில்ல, ஆனா அளவுக்கு அதிகமா குடிக்கும்போது அதுல இருக்கிற கரை நம்ம பல்லுல படிகிற மாதிரி உதட்லயும் படிய ஆரம்பிக்கும். போக போக உதடு டல் ஆகி கருமையாயிடும். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, தண்ணி. சத்தியமா சொல்லுங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க? நம்ம உடம்பு வறண்டு போச்சுன்னா அது முதல்ல தெரியற இடமே நம்ம உதடுதான். உதடு வெடிச்சு பொற உறிஞ்சு அப்புறம் கலர் மாறிடும். சோ கையில எப்பவும் ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க, அப்பப்ப குடிச்சிட்டே இருங்க. அடுத்து நாம செய்யற சின்ன சின்ன தப்புகள். நம்மள நாமளே அறியாம சில தவறுகள் பண்ணுவோம். அதுல முதல் தப்பு, வெயில்ல அப்படியே போறது. முகத்துக்கு சன்ஸ்கிரீன் போடுவோம், ஆனா உதட்டை கண்டுக்கவே மாட்டோம். சூரியனோட கதிர்கள் நம்ம உதட்டையும் ரொம்ப பாதிக்கும். அதனால வெளியே போகும்போது SPF இருக்கிற ஒரு லிப் பாம் போடுறத வழக்கமாக்கிக்கோங்க. அடுத்தது மேக்கப். முக்கியமா பொண்ணுங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இதோ விலை கம்மியா கிடைக்குதுன்னு கண்ட பிராண்ட் லிப்ஸ்டிக் வாங்கி போடாதீங்க. அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் உங்க உதட்டுக்கு அலர்ஜியாகி நிறத்த மாத்திரும். அதே மாதிரி எவ்வளவு டயர்டா இருந்தாலும் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி உதட்டுல இருக்கிற லிப்ஸ்டிக்க கண்டிப்பா எடுத்துடுங்க. இன்னொரு பெரிய தப்பு, உதடு காஞ்சு போச்சுன்னா உடனே நக்கால ஈரப்படுத்துறது. நம்ம எச்சல் உதட்டை இன்னும் டேமேஜ் பண்ணி கருப்பாக்கிடும். அந்த பழக்கம் இருந்தா உடனே நிறுத்திடுங்க. அதுக்கு பதிலா ஒரு ஃப்ராஃப்ட் டிப் டேம் போடுங்க. கடைசியா, நம்ம உடம்பு நமக்கு என்ன சொல்லுது? சில சமயம் இது வெறும் பழக்க வழக்க பிரச்சனை மட்டும் கிடையாது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சில குறைபாடுகளோட அறிகுறியா கூட இருக்கலாம். உடம்புல வைட்டமின் B12 கம்மியா இருந்தா உதடு கருப்பாகும். இரத்த சோகை, அதாவது உடம்புல இரும்புச்சத்து கம்மியா இருந்தாலும் உதடு வெளிரி போய் கருப்பா தெரியும். சிலருக்கு ஹார்மோன் மாற்றங்களால கூட இப்படி ஆகலாம். திடீர்னு உங்க உதட்டோட நிறம் ரொம்ப மாறுது, இல்ல அங்கங்க கருந்திட்டுகள் வருதுன்னா தயங்காம ஒரு தடவை டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மொத்தத்துல என்ன சொல்ல வர்றேனா, உங்க உதடு கருப்பா இருக்குன்னு ரொம்ப கவலைப்படாதீங்க. இதுல பல விஷயங்களை நாமளே சரி பண்ணிக்க முடியும். நல்ல தண்ணி குடிங்க, புகைப்பிடிக்கிறத நிறுத்துங்க, வெளியே போகும்போது உதட்டையும் பாதுகாத்துக்கோங்க. இதெல்லாம் செஞ்சாலே போதும், உங்க உதடு மறுபடியும் ஆரோக்கியமா அழகா மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல கேளுங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.